அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் டங்ஸ்டன் என்ற வார்த்தை நம்ம தமிழக மக்களை ரொம்ப பாடாவே படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டின் மதுரை அருகே அரிட்டாப்பட்டி என்ற இடத்துல அமைவதற்கு ஒன்றிய அரசானது அனுமதி கொடுத்திருக்காங்க. டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் அமைஞ்சது அப்படின்னா அதன் சுற்றுப்புற பகுதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அதனால டங்ஸ்டன் என்ற வார்த்தையானது நம்ம தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே பாடாப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு தலைப்பே டங்ஸ்டன் தான். டங்ஸ்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டங்ஸ்டன் என்பது ஒரு அரிய வகை உலோகம். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை உலோகம் தான் டங்ஸ்டன். டங்ஸ்டனுடைய வேறு பெயர் வோல்ஃப்ராம். டங்ஸ்டனுடைய குறியீடு W. இதன் அணு எண் 74. டங்ஸ்டனை கண்டறிந்தவர் ஜூவன் ஜோஸ். உலோகம் தனிமைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1783. இதன் முக்கிய தாதுக்கள் ஷீலைட், வோல்ஃப்ராமைட் என்ற முக்கியமான 2 தாதுக்கள்ல இருந்து தான் டங்ஸ்டன் பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்ததா இதன் பயன்கள். டங்ஸ்டன் ஆனது எதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, தங்கம் மற்றும் பிளாட்டினம் உலோகங்களுக்கு மாற்றாக பயன்படுத்துறாங்க. அணிகலன்கள் தயாரிப்புல டங்ஸ்டன் பயன்படுது. அதுக்கப்புறம் ஒளிரும் விளக்குகள்ல பயன்படுது. அடுத்து டிவிக்களில் பயன்படுத்தக்கூடிய சிஆர்டி டியூப், அதாவது கேத்தோடு ரே டியூப் தயாரிக்க பயன்படுது. அடுத்ததா ராக்கெட்ல உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இன்னும் நிறைய வகையில டங்ஸ்டன் பயன்படுது. சரிங்களா? ஸோ இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டங்ஸ்டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.